ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவைச்சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீயை பார்த்தா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இப்போ அதுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீயை பார்த்தா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதாங்க வெப்சைட். ஸோ நீங்கள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 28/9/2025 அன்றைக்கி எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு டென்டேட்டிவான ஆன்சர் கீயை 7/10/2025 இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் இங்கிலீஷ் வித் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிள் டெஸ்ட்டு அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில். ரெண்டாவது ஜென்ரல் தமிழ் வித் ஜென்ரல் சப்ஜெக்ட் ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டிக்கான ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் தமிழ் மற்றும் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணவங்க உங்களுக்கான ஆன்சர் கீயை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதிலே உங்களுக்கு பார்த்தா எது சரியான ஆன்சரோ அதை பார்த்தா டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக எத்தனை கொஷின் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டாக ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு, உண்மையாகவே இவங்க ஆன்சர் கீஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக இருக்குது, எவ்வளோ மதிப்பெண்ணில் நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் தெரிவிங்க. அதேமாரி பார்த்தா இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியலாக அவங்களுக்கான ஆன்சருக்கே டென்டேட்டிவாக கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அவங்க கொடுத்த ஆன்சர் தப்பாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்குது பாருங்கள், ரைட் ஆன்சர் ஹேஸ் பீன் டிக் மார்க்குன்னு சொல்லிட்டாங்க. அது கரெக்ட் ஆன்சர் ஏதோ அதை டிக் பண்ணியிருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் தப்பாக டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க ஆன்சர் கீ தப்பாக இருக்குது அப்படின்னு தெரியுதுன்னா அதுக்கேற்ற ஆப்ஜெக்ஷன் நீங்கள் தெரிவிக்கலாம். பட் அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத எவிடன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ணலாங்க, அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் தேதி 14/10/2025 உங்களுக்கான அந்த கீ சேலஞ்சை பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதாச்சும் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் டிக் பண்ணியிருக்கிற ஆன்சரை தப்பாக இருக்குது, அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணலாம். இதில் போயிட்டு எதில் தப்பாக இருக்கோ அதில் போயிட்டு கிளிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், சப்ஜெக்டாக இருக்கட்டும் எல்லாமே கேட்கும். ஸோ முதல்ல உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு எந்த கொஷின்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் இதில் சைட் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ எந்த கொஷின் தப்பாக இருக்கோ அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் என்ன காமிக்கும் அப்படின்னா அந்த தப்பான கொஷினுக்கு எந்த சரியான விடை, அதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு காமிக்கும். அந்த எவிடன்ஸுக்கான புக் ஏதாச்சும் ரெஃபரன் நீங்கள் சப்மிட் பண்ணுறோம், அந்த ரெஃபரனில் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் கீ சேலஞ்சு பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் கீ சேலஞ்ச் பண்ண பாருங்கள். ஸோ மறக்காமல் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுப்பீங்க, எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.